கோபி கிட்ட நேருக்கு நேர் மோதுற எழில் கிழித்தெடுத்த ராதிகா பாக்கி எடுத்த முடிவு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் கோபி பற்றின உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்ட எழில் பார்த்தீங்கன்னா கோபி கிட்ட நேருக்கு நேர் சண்டை போடுறாரு. அதே நேரத்தில் பாக்கியாவுக்கு ஆதரவாக கோபி கிட்ட ராதிகாவுமே சண்டை போடுறாங்க. ஸோ இந்த நிலையில தான் இந்த எபிசோட ஆரம்பத்தில் பாக்கியா கோபியோட வீட்டில் வந்து ரெஸ்டாரண்ட்டில் கோபி சொன்ன செயல் பற்றி பேசிட்டு போனதை வச்சு ராதிகா வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் இவ்வளோ கேவலமாக நடந்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. கொலை பண்ணுற அளவுக்கு மோசமானவங்களாக இருந்திருக்கீங்க. நான் உங்களை நம்பி வாழ வந்ததுக்கு எதுக்காக எனக்கு இப்படி தண்டனை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா எழில் பாக்கியாவை தேடி ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. அப்போது ஈஸ்வரி கிட்ட தன்னுடைய ஃபங்க்ஷனில் கலந்துக்காதது ஏன் அப்படிங்கிறத பற்றி கேட்குறாரு. அதுக்கு ஈஸ்வரி தான் கலந்துக்காததுக்கு மன்னிப்பும் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அம்மா எங்கே அப்படிங்கிற மாதிரி எழில் கேட்டதும் கோபி தான் ரெஸ்டாரண்ட்டில் நடந்த பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியான உண்மைகளை ஈஸ்வரி சொல்கிறாங்க. இதனால் கோபமான எழில் அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்ததாக எழில் கோபியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாரு. எழிலை பார்த்ததும் முதல் முறையாக என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்க வா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக கோபி வரவேற்கிறாரு. அதுக்கு எழில், என்னோட அம்மாவை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் கொடுமைப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எதுக்கு எங்கள் அம்மா மேலே இவ்வளோ வன்மம் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு விஷயத்தில் கோபி செஞ்ச செயல் குறித்து எழில் கோவப்பட்டு திட்டுறாரு. அதோட நீங்கள் எல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி எழில் திட்டினதும் கோபி, என்னால் தான் உனக்கு பட வாய்ப்பு கிடச்சிதோ அதை நீ மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்கள் இப்படி சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ப்ரொடியூசர்கிட்ட பேச போகிறேன், எனக்கு இந்த சான்ஸே வேண்டான்னு சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கோபி கோபத்தில், உன்னோட வாழ்க்கையை நீயே அழிச்சிடாத. உன்னோட அம்மா என்னோட அப்பாவோட இறுதி சடங்கை செய்ய விடாமல் தடுத்துட்டால. ஸோ உங்கள் அப்பா அவருடைய ஆசையை அவர் மனைவி கிட்ட சொன்னதுனால தான் அதை அவங்க நிறைவேற்றி வச்சாங்க. இதில் எதுக்காக நீங்கள் கோவப்படுறீங்க? நீங்கள் நடந்துக்கிட்ட விதத்தினால தானே உங்கள் அப்பா உங்களை இப்படி வெறுத்து ஒதுக்குனாரு அப்படிங்கிற மாதிரி எழில் பார்த்தீங்கன்னா கோபி கிட்ட கேள்வி கேட்குறாரு. அதோட எங்கள் அம்மாவுக்கு எத்தனையோ பிரச்சனை கொடுத்துருக்கீங்க, ஆனால் இதை நான் சும்மா விட மாட்டேன். அம்மா சும்மா விட்டாலும் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோபிக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா பாக்கியா செஃப்போட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸ்டேஷனில் போலீஸ் செஃப்பு மட்டும் இருக்க சொல்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் கோபியோட வீட்டுக்கும் வராங்க. ராதிகா எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்க. அப்போது கமலா, நான் அவளை சமாதானம் பண்ணுறேன், உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோபிக்கு சப்போர்ட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படியா இன்றைக்கான எபிசோடும் வந்துட்டு முடியுது. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோபி மேலே ராதிகா ஈஸ்வரி அண்ட் பாக்கியான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. அதே போல் கோபியை பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்போயுமே ராதிகா பார்த்தீங்கன்னா கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே இல்லை. கமலா வற்புறுத்தியுமே நான் கோபிக்கு பண்ணது தப்பு, ஸோ அவருக்காக சப்போர்ட் பண்ணி எந்த விதத்துலையுமே நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே போல் தன்னுடைய மகனுக்காக ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா பாக்கியா கிட்டே இந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் பாக்கியாவே பார்த்தீங்கன்னா அவர் பண்ணது தப்பு, அவர் பண்ண தப்புக்கு அவருக்கு தண்டனை கிடச்சி தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.